சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா. 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. அதை வந்து சுந்தர்சி இயக்கிறதா இருந்துச்சு. சில காரணங்கள்னால பார்த்தீங்கன்னா சுந்தர்சி இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகிட்டாரு. இவங்க 2 பேரும் இணைஞ்சு பணியாற்ற இந்த படத்தில் ஒரு இயக்குனர் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அந்த இயக்குனர் அவங்கக்கிட்ட சொல்லாமே வந்து விலகிட்டார் அப்படின்னும் போது அவங்க அவமானமாக பார்த்தாங்க. ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து சிம்பு 49 ஒரு படம் அவர் தொடங்கினார். பூஜை எல்லாம் போட்டாங்க. கயாடு லோகர் வந்து ஹீரோயினாக நடிக்கிறது, ஆகாஷ் பாஸ்கர் வந்து தயாரிக்கிறது, ட்ரான் பிக்சர்ஸ். அந்த படம் பூஜையெல்லாம் போட்டு அந்த படம் வந்து அன்னைக்கு வந்து சில ஐடி ரைடு இந்த பிரச்சனையெல்லாம் வந்ததுனால அந்த நேரத்தில் ஆகாஷ் பாஸ்கருக்கு சில சிக்கல்கள் இருக்கிறதா பேசப்பட்டதுனால அந்த படம் வந்து தொடர்ந்து நடக்காதுன்னு அன்றைக்கி பேசப்பட்டது. அதனால் சிம்பு அதை நம்பி அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளில வந்துட்டார். அந்த ப்ராஜெக்ட் வந்து சிம்பு வேணான்னு ஒதுங்கினதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆயிடுச்சு. ரஜினிக்கு சொல்லும் போதே ரஜினி வந்து ஓகே பரவாயில்ல சொல்லுங்கன்னு தான் கேட்டார். ஓகே அப்படின்னு சொல்லி படம் நல்லா இருக்குன்னோட கதை நல்லா இருக்குன்னோட ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரஜினி அந்த கதையை ஒத்துக்கிட்டார். ஆக்சுவலி இங்கே என்ன சிக்கல்னா கமல் வந்து தக்லை படத்து பண்ண வகையில் 180 கோடி ரூபா நஷ்டத்தில் இருக்கார் கமல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 180 கோடி ரூபாய்க்கு வந்து மாதம் கமல் வந்து கோடிகளில் வட்டி கட்டுற ஒரு சூழ்நிலை வேற இருந்துச்சு. ஸோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணாதான் அதில் வர லாபத்தை வச்சு தான் அந்த கடன் அடைக்க முடியும். சின்ன படங்கள் எடுத்து இதை பண்ண முடியாதுன்னு தான் ரஜினிகிட்டே கமல் கேட்டார். ரஜினி வந்து கமல்கிட்டே தேதி கொடுத்தாரு. இப்போ ரஜினிக்கு கதை பிடிக்கணும். ரஜினிக்கு கதை பிடிக்காம ரஜினி வச்சு படம் பண்ண முடியாது. ரஜினி ரொம்ப கதையில் கவனம் செலுத்துவார். அவருடைய வெற்றியை வந்து ரஜினி எப்போவுமே பார்ப்பார். ரஜினி வந்து தன்னுடைய வெற்றியை சூப்பர் ஸ்டார் பட்டத்தை எப்போவுமே தக்க வச்சுக்கணும்னு நினைப்பார். அதில் என்றைக்குமே ரஜினி வந்து அவரை லெட் டவுன் பண்ணிக்கிட்டதே கிடையாது. எதுக்காண்டி யாருக்காண்டி காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அதாவது யாராவது நண்பர்களுக்கு உதவி செய்ய படம் பண்ணி கொடுப்பாரு. உதவி செஞ்சார். அப்போ உதவி செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா உதவி செய்வார். ஆனால் அந்த கதை வந்து சரியாக இருக்கணும். அந்த வெற்றி வந்து நம்மகிட்ட எப்பவும் இருக்கணும்னு நினைப்பார். அந்த 75 வயசுலேயும் வந்து ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் நம்ம சொல்கிறோம்ல. ரஜினி படத்துக்கு எவ்வளோ பெரிய மாஸ் ஓப்பனிங் இருக்குது. அதுக்கு வந்து அந்த ரஜினி கொடுக்குற உழைப்புன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம என்றைக்குமே குறைச்சி மதிப்பிட முடியாது. ரஜினி தான் அந்த இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ கடுமையாக உழைக்கிறாரு. அவ்வளோ அவர் கடுமையாக போராடுறாரு இந்த வயசுலையும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கூலி மாதிரி பேன் இண்டியா ஸ்டார்ஸ் அவங்கெல்லாம் வந்து போகிற படமாக அது இருக்காது. இது ஒரு ஃபேமிலி கலந்த ஒரு ஆக்ஷன் சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஜெயிலர் வந்து ஃபேமிலி கலந்த ஒரு கதையா இருந்ததுனால தான் வெற்றி படமாச்சு. மிகப்பெரிய வெற்றி படமாச்சு. ஒரு படத்தை வந்து கமர்ஷியலா பண்ணணும்னா எவ்வளோ கமர்ஷியலா பண்ணணுமோ அந்த அளவுக்கு கமர்ஷியல் அட்ராக்ஷன்ஸை அவங்களுக்கு சப்போர்ட்டா கொண்டு வந்துடுறாங்க இன்னைக்கு இயக்குநர்கள்லாம். ஆனால் பெரிய கலைஞர்கள் அதாவது பெரிய ஸ்டார்ஸை ஹேண்டில் பண்றதுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுவே ஒரு ஆர்ட் தான். அது வந்து அடுத்தடுத்து போக இன்னும் கை பழக்கமாக மாறிடும். ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆஸ்கார் மூவிஸோட ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். தலைவர் 173 மிகப்பெரிய ஒரு யார் வருவா யார் வந்து அந்த படத்தை வந்து இயக்க போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புக்கு நடுவில் கடைசியாக சிபி சக்கரவர்த்தி அவர்கள் தான் வந்து இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. அவரோட படங்கள் என்னன்னு பார்க்கும்போது டான் தான். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ தாமதமாக இத்தனை பேரை தாண்டி நிறைய பேர்கிட்ட கதை கேட்டதா வர சொல்லப்படுது. இப்போ இது ஓகேவா இருக்கு? எப்படி வரும்? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது வந்து இந்த தலைவர் 173 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து கமலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி தான் ரஜினி இந்த கால் ஷீட்டே கொடுத்துருக்காரு. அதை ராஜ்கமல் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கமல் பர்த்டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அவசரமாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை வந்து சுந்தர்சி இயக்கிறதா இருந்துச்சு. சில காரணங்கள்னால பார்த்தீங்கன்னா சுந்தர்சி இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகிட்டார். இது சுந்தர்சி இந்த ரஜினி கமல் 2 பேர்ட்டையுமே வந்து ஆலோசனை பண்ணாமல் தன்னிச்சையாக வந்து விலகிறேங்கிற ஒரு அறிவிப்பை வந்து அவர் கொடுத்துட்டாரு. அது வந்து 2 ஆளுமைகள் இன்னைக்கு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினியும் ஒரு சூப்பர் ஸ்டார், கமலும் ஒரு சூப்பர் ஸ்டார். 2 பேருமே ஒரு தவிர்க்க முடியாத மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்காங்க. இவங்க 2 பேரும் இணைஞ்சு பணியாற்ற இந்த படத்தில் ஒரு இயக்குனர் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அந்த இயக்குனர் அவங்கக்கிட்ட சொல்லாமே வந்து விலகிட்டார் அப்படின்னும்போது அவங்க அவமானமாக பார்த்தாங்க. அடுத்து நல்ல ஒரு இயக்குனரை ஃபிக்ஸ் பண்ணணும், ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ளே அந்த கதை தேர்வு நடக்கணும் அப்படின்னு விறுவிறுன்னு கதை கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து அவர் வந்து டிராகன் படம்லாம் எடுத்திருக்காரு. அவர்கிட்ட ஒரு கதை கேட்டாங்க. ராம்குமார் பாலகிருஷ்ணன் அது பார்க்கிங் படம் பண்ணவர், அவர்கிட்ட ஒரு கதை கேட்டாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிதிலன் சுவாமிநாதன் அவர் வந்து மகாராஜா படத்தோட டைரக்டர்.
அப்புறம் இன்னும் ஒரு 1-2 பேர்கிட்ட கேட்டாங்க. ப்ராமினண்டா வந்து படங்கள் சமீபத்தில் கொடுத்த இயக்குனர்கள் இவங்க. நல்ல வெற்றி படங்கள், அதே நேரத்தில் குவாலிட்டியாகவும் இருந்தது, அந்த தரமும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அவங்க. ஸோ இந்த இயக்குனர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குள்ள இருக்கிற இளம் இயக்குனர்களா இருக்காங்க. அவங்க கிட்ட யாராவது நல்ல கதை கிடைக்குமா அப்படின்னும் போது அஸ்வத் மாரிமுத்து ஒரு கதை சொல்லியிருந்தார், அதுவும் நல்லா இருந்துச்சு. ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொன்ன கதையும் நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிதிலன் சுவாமிநாதன் வந்து கொஞ்சம் கமர்ஷியல் இல்லாமல் இருந்துச்சு அவர் சொன்ன கதை. அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குரங்கு பொம்மை, அதுக்கப்புறம் மகாராஜாலாம் கொஞ்சம் கமர்ஷியல்லேருந்து வெளியில் இருக்கிற மாதிரியா இருக்கும் அவருடைய படங்கள். அதனால் அவர் வேண்டாம், ஏன்னா ரஜினி ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட், ரஜினி ஒரு மாஸ் ஆர்டிஸ்ட். ஸோ அப்படி ஒரு மாஸான கமர்ஷியல் படம் வேணும்னு போது அவரை விட்டுட்டு இவங்க 2 பேரில் யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஒரு டிபேட் போகும்போது ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொன்ன கதை நல்லா இருக்கு, அதே நேரத்தில் அது பட்ஜெட்டுக்குள்ளேயும் வருது, அது ஒரு குறுகிய கால தயாரிப்பாகவும் இருக்கும், அதை முடிச்சிடலாம், அதை பேசிடலாம்னு சொல்லிட்டு ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு ஒரு அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க. பெரிய தொகை அட்வான்ஸை கொடுத்தாங்க, டிஸ்கஷன்லாம் உட்கார வச்சிருந்தாங்க. ஆனால் இங்கே ஒரு சின்ன சிக்கல் வந்துருச்சு அவங்களுக்கு. என்ன அப்படின்னா, ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து சிம்பு 49 ஒரு படம் அவர் தொடங்கினார், பூஜையெல்லாம் போட்டாங்க. கயாடு லோகர் வந்து ஹீரோயினா நடிக்கிறது, ஆகாஷ் பாஸ்கர் வந்து தயாரிக்கிறது, ட்ரான் பிக்சர்ஸ். அந்த படம் பூஜையெல்லாம் போட்டு, அந்த படம் வந்து அன்னைக்கு வந்து சில ஐடி ரைடு இந்த பிரச்சனையெல்லாம் வந்ததுனால அந்த நேரத்தில் ஆகாஷ் பாஸ்கருக்கு சில சிக்கல்கள் இருக்கிறதா பேசப்பட்டதுனால அந்த படம் வந்து தொடர்ந்து நடக்காதுன்னு அன்னைக்கு பேசப்பட்டது. அதனால சிம்பு அதை நம்பி அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளில வந்துட்டார். அந்த ப்ராஜெக்ட் வந்து சிம்பு வேணான்னு ஒதுங்கினதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆயிடுச்சு. ஆக்சுவலி சொல்ல போனால் பூஜையோட அந்த ப்ராஜெக்டில் வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருந்தார் டேரக்டரா. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் கதையை கொடுத்துருந்தார், அதுவும் அங்கே கமிட்டாக இருந்துச்சு அந்த ட்ரான் பிக்சர்ஸில். ஸோ அந்த கதை தான் வந்து ரஜினிக்கு சொன்னார். ரஜினிக்கு சொல்லும் போதே ரஜினி வந்து ஓகே பரவாயில்ல சொல்லுங்கன்னு தான் கேட்டார். ஓகே அப்படின்னு சொல்லி படம் நல்லா இருக்குன்னோட, கதை நல்லா இருக்குன்னோட ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரஜினி அந்த கதையை ஒத்துக்கிட்டார். ஆக்சுவலி ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொன்ன கதையை, அதாவது சிம்பு வந்து ஒரு யங் ப்ரொஃபஸராக அந்த காலேஜுக்குள்ளே நடிக்கிறதாகவும், ரஜினினா அப்படின்னா ஒரு ஓல்டு கெட்டப்பில் மாற்றினா போதும், வேறு பெரிய ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டாம், அது அப்படியே போகலாம் அப்படின்னும் போது ஓகேன்ட்டாங்க. 2 பேருமே ஓகேன்ட்டாங்க, ரஜினி கமல். ஸோ அங்கே அந்த டேரக்டர்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்து அனௌன்ஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசனை பண்ணும்போது சின்னதாக ஒரு சிக்கல் வருது. அது என்ன அப்படின்னா, ட்ரான் பிக்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸோட நாங்களும் இந்த படத்தை சேர்ந்து தயாரிக்கிறோம், ஏன்னா நாங்கள் தான் அந்த ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த கதை எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கமலஹாசனுக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை, அதில் சேர்ந்து தயாரிக்கிறதுல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ரஜினி இந்த கால் ஷீட்டே கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த லாபம் என்பது வேறு ஒரு நிறுவனத்துக்கு பங்கா கொடுக்கறதுக்கு வந்து ரஜினிக்குமே விருப்பம் இல்லை. ரஜினி என்ன நினைக்கிறாருன்னா, இது நம்ம கமலுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், இதில் வர லாபம் வந்து முழுக்க கமலஹாசனை போய் சேரணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்து வந்துருச்சு. ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே இந்த சிக்கல் இருந்துச்சு. அதை பேசி சரி பண்ணலான்னு சில முயற்சிகள் போச்சு, ஆனால் அது நீண்டுக்கிட்டே போச்சு. அவங்க வந்து என்ஓசி வாங்கணும் அவங்க அந்த கம்பெனிலேருந்து, அதுக்கு கால அவகாசம் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா, கமல் வந்து தக்லை படத்து பண்ண வகையில் 180 கோடி ரூபா நஷ்டத்தில் இருக்கார் கமல். ஸோ அந்த 180 கோடி ரூபா நஷ்டத்தில் இருக்கும்போது கடன்காரங்க வந்து கமல்கிட்ட வந்து எப்போ என்னோட பணத்தை திருப்பி கொடுக்குறீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 180 கோடி ரூபாய்க்கு வந்து மாதம் கமல் வந்து கோடிகளில் வட்டி கட்டுற ஒரு சூழ்நிலை வேற இருந்துச்சு. ஸோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணாதான் அதில் வர லாபத்தை வச்சு தான் அந்த கடன் அடைக்க முடியும். சின்ன படங்கள் எடுத்து இதை பண்ண முடியாதுன்னு தான் ரஜினிகிட்டே கமல் கேட்டார். ரஜினி வந்து கமல்கிட்டே தேதி கொடுத்தாரு. ஸோ கமலுக்கு இங்கே ஒரு எப்படி சொல்கிறது, பொருளாதார நெருக்கடி, கடன்காரர்கள் ஒரு நெருக்கடி கமலுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இமீடியட்டாக அந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த படத்தை வந்து மார்ச்லேருந்து தொடங்குறதா இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த குறிப்பிட்ட தேதியில் தொடங்கி போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து அடுத்து வேற கதை தான் கேட்டாகணும், வேற யாராவது தான் கதை கேட்கணும் போது அஸ்வத் மாரிமுத்து சொன்ன கதை முதலே சொன்னேன்ல, தேர்வு செய்து வச்சிருந்தாங்க, அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி தான் அதை வந்து மறுபடியும் கூப்பிட்டு அவரை வச்சு பண்ணலான்னு கேட்டாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா, நம்ம சிபி சக்கரவர்த்தி இருக்கார் இல்லையா, டான் படம் இயக்குனவர், அவர் வந்து ஏற்கனவே ரஜினி வந்து வச்சு பண்ணுறதா, டான் முடிஞ்சோடனே ரஜினிக்கு ஒரு கதை சொன்னார். அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு பிடிச்சிருந்தது. அது லைக்காவோட அந்த படம் பண்ணுறதா இருந்துச்சு. ஏதோ சில காரணங்கள், பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சிபி சக்கரவர்த்தி வந்து கொஞ்சம் ஆட்டிடியூடாக நடந்துக்கிட்டாரு அப்படின்றாங்க, ரஜினிக்கு அது பிடிக்கல அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினி படம் கமிட் ஆனப்போ கூட எனக்கு என்ன சம்பளம்னு திருப்பி கேட்டதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. லைக்கா ரஜினியும் அதை விரும்பலைன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு வந்து அது வேணான்னு ட்ராப் பண்ணிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் ரஜினியும் சிபி சக்கரவர்த்தியும் மீட் பண்ணாங்களே, அது அப்படியே வந்து
டோட்டலாகவே வந்து இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஸோ சிபி சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்குக்கு போனார், சிவகார்த்தியன்ட்ட வந்தார், என்னென்னமோ முயற்சிகள் பண்ணார். ஆனால் படம் வந்து தொடங்க முடியல. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டான் படம் வெற்றி படம், அது வந்து 2022 வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 3 வருஷமாக அவருக்கு அடுத்த படம் கமிட்மெண்ட்டே ஆகாமல் இருந்துச்சு. ஒரு வெற்றி படத்தை கொடுத்த இயக்குனர் அவருக்கு அடுத்த படம் கமிட் ஆகாமல் இருந்துச்சு. பெரிய பெரிய ஸ்டார்ஸ்டெல்லாம் சொன்னார், தெலுங்குல நானிகிட்டக்காக சொன்னார், எல்லாம் நடந்துச்சு. ஆனால் எதுவுமே கைகூடி வரல, எதுவும் பூஜை அளவுக்கு வரல, எதுவும் ஷூட்டிங் போகிற அளவுக்கு வரல. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நல்ல கதை மறுபடியும் வேணும்னு வந்து முயற்சி பண்ணுறாங்க. ராம்குமார் பாலகிருஷ்ணன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சிபி சக்கரவர்த்திக்கு தெரிஞ்சப்ப அவர் உடனே பார்த்தீங்கன்னா ரஜினியோட மகள் ஐஸ்வர்யா இருக்காங்க இல்லையா, அவங்கள அணுகி தான் வந்து முதல் கதையே சொன்னார். ஸோ அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி இந்த மறுபடியும் அந்த நான் சொன்ன கதையை நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்கேன், அதை சார்ட்ட சொல்லவா அப்படின்னும் போது மறுபடியும் போகிறாரு. ராஜ்கமல் சொல்கிறாரு, கமலுக்கு பிடிக்குது, கமல் யூனிட்டுக்கு பிடிக்குது, ரஜினிகிட்ட அனுப்புகிறாங்க, ரஜினியுமே கேட்குறாரு, ஓகே பண்ணலாங்கிறாங்க. ஸோ அப்படி தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன் இல்லை அப்படின்னும் போது அஸ்வத் மாரிமுத்து பண்ணுவார்னு ஒரு சூழ்நிலை இருந்தப்ப இவர் திடீர்னு பூந்தவர்னா இவருடைய கதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்திருக்கு, ரொம்ப கமர்ஷியலாகவும் இருந்திருக்கு, ரஜினிக்கான படமாக இருந்திருக்கு. அதனால் இதை ஓகே பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் இந்த கதை மாற்றத்துக்கு, இந்த இயக்குனர் மாற்றத்துக்கு இதுதான் காரணம். ஓகே சார், இப்போ ஒரு ரஜினி படம் இல்லைன்னா ஒரு பெரிய ஸ்டார் படம்னும் போது ஒரு டைரக்டரா இருக்கட்டும் எல்லாருமே வந்து நிற்பாங்க. நம்ம வந்து அவங்களோட படத்துல அவங்களோட படத்தோட கம்மிட் ஆனாவே போதும் அப்படின்ற மாதிரி. ஆனா இப்போ ரஜினி கமல் இவங்களோட காம்போல வரக்கூடிய இந்த படம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப நாளாவே இழுக்கடியா போயிட்டு தான் சார் இருந்துச்சு. எப்போ வந்து சுந்தர் சி அவர்கள் வெளில போனாரோ அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் ஆகாம அவர் வெளில போனதே என்னப்பா மரியாதை இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் பார்க்கப்பட்டுச்சு. அப்படின்னும் போது இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இருக்கிற எல்லாருமே இண்டஸ்ட்ரியே வந்து கதை எப்படி, அவங்கள வச்சு நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் எப்படி அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தொடங்கிடுச்சா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை இது ரஜினி கமல் 2 பேருமே சேர்ந்து பண்ணுறாங்க. 2 பேருமே இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ஒரு மூத்த நடிகர்கள், 2 பேருமே இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கதை தேர்வில் இவங்களுக்கே இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு தெரியல. அதாவது வந்து ஒரு புதுமுகத்துக்கு வர பிரச்சனை வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைரக்டர் மாற்றம். சுந்தர் சி வந்து அதுக்கப்புறம் பல பேர்ட்ட கதை கேட்டு அப்புறம் ராம்குமார் பாலகிருஷ்ணனை ஓகே பண்ணி அவருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அவரை டிஸ்கஷனில் உட்கார வச்சு அப்புறம் அவர் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் அஸ்வத் மாரிமுத்துவை கூப்பிட்டு அவர் பண்ண போகிறாருங்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி உள்ளே வந்து இப்போ வந்து இந்த கதையை ஓகே பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேர் இருந்துக்கிட்டே இவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்துக்கிட்டே இவ்வளோ சிக்கல் சினிமாவில் இருக்குது. சினிமாவில் அதான் நம்ம நினைக்காத விஷயங்கள்லாம் நடக்கும், நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடக்காமல் போகும். அந்த மாதிரி தான் அது வந்து இப்படின்னா திடீர்னு வந்து இந்த சிபி சக்கரவர்த்திக்கு இந்த ப்ராஜெக்ட் இந்த லக்கு கிடச்சிருக்கு. முதலே வந்து ரஜினிகிட்ட தான் போனார் டான் படம் முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் அன்னைக்கு நடக்கலை, 2022 நடக்கலை, 2025 எண்டுலேயும் நடக்கலை, 2026 வந்து கைகூடி இருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காரு, வேற படமும் நடுவில் பண்ணாமல் இருக்காரு. மறுபடியும் பாருங்க, அதாவது வந்து அந்த பந்து அது வந்து ரஜினிகிட்ட போய் அது வெளியில் போய் திருப்பி ரஜினிகிட்டே வந்துச்சு. அது நம்ம சினிமாவில் சொல்ல முடியாது. ஆனால் இவங்க 2 பேருமே இருந்துக்கிட்டு ஏன் இப்படி டஃப்பான சூழ்நிலை அப்படின்னா, இப்போ ரஜினிக்கு கதை பிடிக்கணும், ரஜினிக்கு கதை பிடிக்காம ரஜினி வச்சு படம் பண்ண முடியாது. ரஜினி ரொம்ப கதையில் கவனம் செலுத்துவார். அவருடைய வெற்றியை வந்து ரஜினி எப்போவுமே பார்ப்பார். ரஜினி வந்து தன்னுடைய வெற்றியை சூப்பர் ஸ்டார் பட்டத்தை எப்போவுமே தக்க வச்சுக்கணும்னு நினைப்பார். அதில் என்றைக்குமே ரஜினி வந்து அவரை லெட் டவுன் பண்ணிக்கிட்டதே கிடையாது. எதுக்காண்டி யாருக்காண்டி காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அதாவது யாராவது நண்பர்களுக்கு உதவி செய்ய படம் பண்ணி கொடுப்பாரு. ஒரு காலத்தில் பாலச்சந்தருக்கு பண்ணி கொடுத்தாரு, குசேலன் படம் பண்ணி கொடுத்தாரு, சிவாஜி ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி படம் பண்ணி கொடுத்தாரு. அப்படி வந்து நிறைய பேருக்கு வந்து ரஜினிகாந்த் உதவி பண்ணியிருக்காரு. அருணாச்சலம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ப்ரொடியூசர்ஸ்க்கு உதவி செஞ்சார். அப்போ உதவி செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா உதவி செய்வார். ஆனால் அந்த கதை வந்து சரியாக இருக்கணும், அந்த வெற்றி வந்து நம்மகிட்ட எப்பவும் இருக்கணும்னு நினைப்பாரு. அந்த 75 வயசுலேயும் வந்து ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் நம்ம சொல்கிறோம்ல. ரஜினி படத்துக்கு எவ்வளோ பெரிய மாஸ் ஓப்பனிங் இருக்குது. அதுக்கு வந்து அந்த ரஜினி கொடுக்குற உழைப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம என்றைக்குமே குறைச்சி மதிப்பிட முடியாது. ரஜினி தான் அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ கடுமையாக உழைக்கிறாரு, அவ்வளோ கடுமையாக போராடுறாரு இந்த வயசுலையும். அது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது அந்த கமலுக்கு வேற பண்ணி கொடுக்கணும் போது அந்த படம் வந்து கமலுக்கு வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய படமாக இருக்கணும். மறுபடியும் தோல்வியை கொடுத்துருச்சுன்னா, கமல் கடனுக்கு தான் இவர் பண்ணி கொடுக்குறாரு, மறுபடியும் வந்து ஒரு நஷ்டத்தை கொடுத்துருச்சுன்னா, அதெல்லாம் பல விஷயங்களை ரஜினி வந்து யோசித்து முடிவெடுக்க வேண்டிய நிலைமை ரஜினிக்கு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து தயாரிப்பாளராக இருந்தால் கூட ரஜினி ஓகே சொல்லாமல் எதுவுமே நடக்காது. ரஜினி தான் எல்லாமே, அங்கே முக்கியமாக இருக்க வேண்டியது ரஜினி தான். ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினி ஓகேவா அப்படின்னு வந்து ரஜினிக்கு பதிலுக்கு வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை கமலுக்கு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் தயாரிப்பாளர் கமலஹாசன் அப்படின்னும் போது அங்கே வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு படமாக இருக்கணும், ஒரு குறுகிய கால தயாரிப்பாளர் இருக்கணும். ரொம்ப பெருசான பட்ஜெட்டு ரொம்ப நாட்கள் இழுத்துருச்சுன்னா அவங்களுக்கு லாபம் கம்மியாயிரும்.
ஸோ அதனால் கமலும் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதில் தான் அந்த கதை தடுமாற்றம். இப்போ வந்து பாருங்கள், பொங்கல் 2027 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இது வந்து ஒரு குறுகிய கால தயாரிப்பு தான். ஒரு பெரிய ஆக்ஷன் படமாவோ, நிச்சயம் ஆக்ஷன் படம் தான், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கூலி மாதிரி பேன் இண்டியா ஸ்டார்ஸ் அவங்கெல்லாம் வந்து போகிற படமாக அது இருக்காது. இது ஒரு ஃபேமிலி கலந்த ஒரு ஆக்ஷன் சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஜெயிலர் வந்து ஃபேமிலி கலந்த ஒரு கதையா இருந்ததுனால தான் வெற்றி படமாச்சு, மிகப்பெரிய வெற்றி படமாச்சு. அந்த மாதிரி இது வேற ஒரு கதைக்களம், ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஹீரோவா ரஜினி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை வந்து மையப்படுத்தி போறாங்க. அதுக்குள்ள எல்லாமே இருக்கு, ஆக்ஷன்ல இருந்து ஃபைட்ல இருந்து காமெடில இருந்து எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கதை வந்து நிச்சயமா வித்தியாசமான கதையா இருக்கும், ரஜினிகாண்டி செய்த கதையா இருக்கும், அது வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு 2 பேருமே நினைக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு சாத்தியமா இருக்கு. ஸோ இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஆளுமைகளுக்கு இவ்வளோ பெரிய தடுமாற்றம் வந்திருக்க வேணாம். ஆனால் சினிமாவில் வந்து இதெல்லாம் சகஜமாக நடக்கும். ஓகே சார். இப்போ சிபி சக்கரவர்த்தி அவரை பற்றி பேசணும். நம்ம வந்து டான் அந்த மூவி தான் எடுத்திருந்தாரு, சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு சின்ன ஒரு கேஸ்ட் க்ரூவோட வச்சு தான் அவர் வந்து பண்ணியிருந்தார். இப்போ பெருசா அப்படியே வராரு, இடையில வந்து எந்த படங்களும் இல்லைன்னும் போது இதை அவரால் ஹேண்டில் பண்ண முடியுமா? ரஜினி அவர்களையா இருக்கட்டும், இல்லைன்னா அது கூட யாரெல்லாம் வந்து நடிக்க போறாங்க அப்படின்னு போகும்போது ஆப்வியஸா கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்டார் தான் தமிழ்ல இருந்து எடுப்பாங்கன்னும் போது இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து அவரால் ஹேண்டில் பண்ண முடியுமா, அவரால் வந்து கரெக்டாக கொண்டு போக முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். இல்லை, இப்போ இளம் இயக்குநர்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்கம்மா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, ரொம்ப வந்து டேலண்டடாக இருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்த சிபி சக்கரவர்த்தியால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னும் போது நம்ம இன்னொரு கம்பேரிஷன் கூட போகலாம். இப்போ நீங்கள் லோகேஷ் கனகராஜ் எடுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் மாநகரம் பண்ணார், அப்புறம் கைதி பண்ணார். கைதியே வந்து ஒரு ஸ்டார் தானே, ஒரு கார்த்திங்கிற ஒரு பெரிய நடிகர் தானே. அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக மாஸ்டர் கிடச்சிச்சில்ல அவருக்கு, அதுக்கப்புறம் விக்ரம் கிடச்சிது இல்லை, பெரிய பெரிய ஸ்டார்ஸோட 3வது படத்துல கிடச்சிச்சு இல்லை. ஸோ அந்த 3வது படத்தில் மாஸ்டர் கிடைக்கும் போது விஜய்ங்கிறவர் ஒரு பெரிய ஸ்டார் தானே, அவரோட படத்தை லோகேஷ் கனகராஜ் கரெக்டாக தானே ஹேண்டில் பண்ணார். இப்போ நெல்சனே எடுத்துக்கங்களேன், ஒரு கோலமாகு கோகிலா பண்ணார், அதுக்கப்புறம் ஒரு பீஸ்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி இருக்கிற இளம் இயக்குநர்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரானரியாக வந்து படைப்பு கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி டேலண்டாகவும் இருக்காங்க, டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா வெல்வெஸ்டாக நல்ல திறம்படைத்தவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நல்ல டெக்னிக்கலி ஸ்கில்டு ஆட்களை வந்து கூட வச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு இயக்குனர் அவருடைய பலமாக வந்து நல்ல கேமராமேன் வச்சுக்கிறாரு, நல்ல இசையமைப்பாளரை வச்சுக்கிறாரு, நல்ல ஆர்ட் டைரக்டரை வச்சுக்கிறாரு, நல்ல காஸ்டிங் க்ரூ வச்சுக்கிறாரு, நல்ல காஸ்டிங் பண்ணிக்கிறாரு. ஒரு படத்தை வந்து கமர்ஷியலாக பண்ணணும்னா எவ்வளோ கமர்ஷியலாக பண்ணணுமோ அந்த அளவுக்கு கமர்ஷியல் அட்ராக்ஷன்ஸை அவங்களுக்கு சப்போர்ட்டாக கொண்டு வந்துடுறாங்க இன்னைக்கு இயக்குநர்கள்லாம். அது ஏதோ ஒன்று படம் எடுத்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் அந்த படம் வெற்றி அடையணும், அந்த படத்தில் நம்ம ஜெயிக்கணும், நம்மளுடைய எதிர்காலம் அதில் தான் இருக்குது அப்படிங்கிறது கடுமையாக உழைக்கிறாங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரஜினி படம் பண்ணணுங்கிறது ஒரு கனவாக தான் இருக்கும். ரஜினி, விஜய், அஜித் இந்த மாதிரி டாப் ஸ்டார்ஸ் படம் பண்ணணும் தான் எல்லாருமே சினிமாவுக்கு வராங்க. இப்போ இந்த டான் பிக்சர்ஸ் சிபி சக்கரவர்த்தியுடைய 2வது படத்திலே ரஜினி படத்தை இயக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னும் போது அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கே ஒரு போராட்டம் இருந்திருக்கு. நீங்கள் வந்து 2022 கதை சொன்னார், ஆனால் அன்னைக்கு நடக்கலை. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் வந்து வேற ஏதாவது நடிகரோட சேர்ந்து படம் பண்ணிட்டாரா அப்படின்னா பண்ணலை. ஸோ ஒரு பெரிய வேக்யூம் இருந்திருக்கு, ஒரு ஸ்பேஸ் இருந்திருக்கு. அந்த வேக்யூம் வந்து அவருக்குமே ஒரு பாடத்தை கொடுத்துருக்கோம், அவருக்குமே ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ கிடைச்சிருக்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்களா, இது வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றதை விட அதை விட வந்து பல மடங்கு உயர்ந்த ஒரு வாய்ப்பு இது. அந்த வாய்ப்பை வந்து நழுவ விட்டுறக்கூடாது, தவற விட்டுறக்கூடாது. அதை வந்து நம்ம 100% வந்து ஹிட் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும், அது வந்து ஒரு வெறித்தனமான உழைப்பு இருக்கும், அது வந்து நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஹேண்டில் பண்ணலாம் தெரியாமலாம் இருக்காது, ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஆனால் பெரிய கலைஞர்கள், அதாவது பெரிய பெரிய ஸ்டார்ஸை ஹேண்டில் பண்ணுறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுவே ஒரு ஆர்ட் தான். அது வந்து அடுத்தடுத்து போக போக இன்னும் கை பழக்கமாக மாறிடும். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசணும். தலைவரோட 173 எப்படி வரப்போகுது, அடுத்தது எப்போ ஷூட்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். நிறைய விஷயங்கள் பேசணும். மிக்க நன்றி சார். நன்றி.